வீடியோக்கெல்லாம் போங்க. காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு 12th ரிசல்ட் வந்து 2 நாள் தான் ஆகுது அப்படின்றதுனால அது 12th ரிசல்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். ரிலாக்ஸ் ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படிங்க ரிலாக்ஸாக இருக்குது, இவ்வளோதான் நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன், எனக்கு இவ்வளோதான் மார்க் வந்திருக்கு அப்படி இன்னும் வந்துட்டு நான் என்ன காலேஜில் சேரணும், என்ன நான் கவுன்சிலிங் எப்படி எனக்கு நான் நினச்ச காலேஜில் கிடைக்குமா, இந்த மாதிரி எனக்கு டென்ஷன் இருக்குது. இப்போ எப்படி நான் ரிலாக்ஸ்ட் ஆக முடியும் அப்படின்றத உங்கள் கொஷினாக இருக்கும். இப்போ வந்து நல்ல மார்க் நான் நினைச்ச மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நான் வந்து ரொம்ப நல்லா எழுதிருந்தேங்க, மேத்ஸில் நான் 95 எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்திருக்கதோ வந்து 59 தான் வந்திருக்கு. அந்த மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக சில விஷயங்கள். நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க் வந்துடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, இனிமேல் மாற்ற முடியாது. அதனால நம்ம வந்து டென்ஷன் ஆகிறத விட்டு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்றது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சூஸ் யுவர் டைரக்ஷன், உங்களோட திசையை நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் என்னவாகணுன்றது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்று உங்களுடைய கனவுகளை இப்போ உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எது சூட் ஆகுன்றத நிதானமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து ஓடுறாங்க அப்படின்றதுனால மட்டும் ஓடணும்னு நினைக்காதீங்க. உங்களோட திசை கிழக்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாரும் மேற்க போகிறாங்க நினச்சி மேற்க எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பாருங்கள். கோர்ஸ் எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத பாருங்கள். ஓகே, ரிலாக்ஸ் ஆனதான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். எல்லாரும் ஐயோ அவங்க அவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்றதோ, இல்லை பேரண்ட்ஸ் வந்து என்னோட பாரு அவங்க பெரியம்மா பையன் அவ்வளோ மார்க் வாங்கிட்டான், சித்தி பையன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் சொல்கிறதுனாலையோ எந்த உபயோகமும் இப்போ கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ரெண்டாவது மதிப்பெண்கள் மட்டும் நம்மளோட மதிப்பை தீர்மானிக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான இடம் அவங்களுக்கு தான் இருக்கும். அதை முதல்ல நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் அதை பற்றின கவுன்சிலிங் அது தெரியும், மெடிக்கல்னால் நீட் எழுதணும் அதை பற்றின தெரியும். அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் இருக்குது. அதுலேயும் ஆன்லைன் மூலமே அது வந்து ஒரே விண்டோ அந்த கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றது வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ, முக்கியமாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து அந்த வெப்சைட் என்னென்னா டிஎன் கசா, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். இதுதான் வந்து tngasa.in தான் அதோட வெப்சைட்டோட இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 50 rupees, 50 ரூபா. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கணும், 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது எங்கே படிச்சிங்க, என்ன 10th மார்க்கு, அப்புறம் ஆனுவல் இன்கம், அந்த மாதிரி இதை பேரண்ட்டோட இன்கம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸில் வேணாலும் அதுக்கு வந்து நோ லிமிட், அதுக்கு வந்து வரம்பையில் எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வேணுன்றதை நீங்கள் குறிப்பிடலாம். அது என்னென்ன கோர்ஸ் வேணுன்றது நீங்கள் குறிக்கலாம். அந்த ஆர்டரை கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காலேஜஸில் அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களோட மார்க் அப்புறம் கம்யூனிட்டி அடிப்படையில் அதை வந்து சரி பார்த்து உங்களுக்கான சீட்டை காலேஜில் அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் போய் பார்த்து சேர்ந்துக்கலாம். இது கவர்மெண்ட் அரசு கல்லூரி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குலாம் இருக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்டில் கிடைக்கணும், ப்ரைவேட் காலேஜஸ் விட அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி தான் எங்கேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் முக்கியமாக
ஃபீஸ் கிடையாது. ரொம்ப வந்து கம்மியாக தான் உங்களுக்கு செலவாகும். ஃபஸ்ட்டு இயரில் வந்து 2000, அப்புறம் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபீஸ் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை, இந்த அரசு கல்லூரிகளில் தரக்கூடிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். அந்த வெப்சைட்டும் நான் கீழே தரேன். ஓகே, அடுத்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸை பற்றி சில மீத்திருப்போம். கவர்மெண்ட் காலேஜஸ்னால் அதில் வந்து என்ன இன்ஃப்ராலாம் நல்லா இருக்காது, ஸ்ட்ரக்சர் இது நல்லா இருக்காது, பில்டிங் நல்லா இருக்காது அப்படின்னு அதை பற்றின சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்ல தேவை என்ன, ஒரு சொல்லித்தர இடத்துல என்ன தேவை, நல்ல டீச்சர்ஸ் தேவை இல்லையா? கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து ஹைலி டேலண்டடாக, ஏன்னா அவங்க டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்லெட்டு நெட்லலாம் வந்து அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஹைலி ரொம்ப திறமையான நிறைய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டிடமெல்லாம் முதல்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ்னால் கொஞ்சம் பழைய மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. லைப்ரரி, லேப் எல்லா இடத்துலையும் வந்து அரசு வந்து அதற்கான ஃபண்டு கொடுத்து ரொம்பவே நல்லா முன்னேற்றிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கணும். கிராமப்புற மாணவர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். அதனால அதுவும் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க, May 6 ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் உடனே இதை வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல காலேஜும் கிடைச்சி கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. அடுத்து வந்து ரிசல்ட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோவா நல்ல ரிசல்ட்டு அவங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லித்தர மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் இருக்குது. இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரிசல்ட்டை நல்ல சொல்லித்தரணும், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து டீச்சர்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து சில இது போடுறாங்க. இதை நான் முடிக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் வர வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனால கண்டிப்பாக டீச்சர்ஸ், ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த திறமைசாலியான ஆசிரியர்கள் நீங்கள் படிக்கிறீங்க, அதுலேயும் கவர்மெண்ட் வந்து சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில். அதுக்கு அடுத்து வந்து ப்ரைவேட் காலேஜ்னா கேம்பஸ் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் கேம்பஸ் இருக்குமா அப்படின்னா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் இப்போ எல்லாம் கேம்பஸ் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல வேலைவாய்ப்பும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிக்கிறவங்களுக்கு இருக்கிறது. அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள், நல்ல காலேஜில் சேருங்க. ஏன்னா இந்த மாதிரி காலேஜ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போட்டி தேர்வுக்கு இப்போ எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்காது, எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிடுச்சு, வருத்தப்படாதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற போட்டித் தேர்வுகள் இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற போட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து வெறும் டிகிரி இருக்குது. குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து நமக்கு வந்து பேசிக்காக நல்ல டிகிரி தேவை. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து இந்த டிஎன் கேஸால் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் ஃபீஸ் இப்போ வந்து இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் வேணால் வந்து போட்டித் தேர்வுகளுக்கான கோச்சிங் கூட வேறு எடுத்துக்கலாம். நீங்கள் விரும்புகிற வேறு ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒரு திறமையை வந்து சைடில் நீங்கள் வளர்த்துக்கலாம் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப ஹை ஸ்கோர் எடுத்துருக்கவங்க அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக வெறும் மார்க்கும் இருக்கும், ஸ்கில் ஓகே படிப்பு அப்படி அகாடமிக் சைட் மட்டும் பெருசாக லெவலில் அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சராசரியாக தான் நான் மார்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள வேறு திறமைகளும் இருக்கும். நீங்கள் வந்து பல துறையில் திறமையானவர்களாக இருக்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவலாக சான்சஸ் கிடைக்கிது. ரொம்ப ஹைலி அகாடமிக்கில் மட்டும் ஹையாக இருக்கவங்களுக்கும், அதே சமயம் படிப்பு சம்மந்தமாக ஆவரேஜாக சராசரியாக இருந்தாலும் வேறு கலைகளில் ஓவியம் அது பல விஷயங்களில் திறமையானவர்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் மதிப்பெண்கள் மட்டும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில்லை. நம்ம உழைப்பை எங்கே போட்டாலும் நம்ம வந்து நமக்கான வெற்றியை, நம்ம உயரத்தை இலக்க அடைய முடியும். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங்.